ஹாய் ஆல் வெல்கம் டு ஸ்வே ஆர்ட்ஸ். ஸோ இன்றைக்கி கிளாஸில் நான் வந்து உங்களுக்கு சில்வர் கியர் வயர் வச்சு தான் வந்து ஒரு இன்வெசிபிள் செயின் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இந்த இன்வெசிபிள் செயின் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ பேர்ல் வச்சு நான் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம பிரேஸ்லெட் மேக்கிங் அண்ட் இன்வெசிபிள் செயின் ஃப்ரீ கிளாஸ் தான் நடத்திட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு அதில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது. அதுக்கு ஐம் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஃபர்தர் அப்டேட்ஸ் தருவேன். ஸோ இன்றைக்கி கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான பேர்ல் செயின் தான் காட்ட போகிறேன். ஸோ ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன் பாருங்கள். இது ரொம்ப 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 ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் தூரத்துலேருந்து இந்த செயினை பார்த்தீங்கன்னா செயினே தெரியாது. ஒரு 6 பேர்ல்ஸ் இல்லை நீங்கள் எவ்வளோ பேர்ல்ஸ் போகிறீங்களோ அவ்வளோதான் தெரியும். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸ்க்கு தேவையான பொருட்கள் நான் வந்து சில்வர் கியர் வயர் யூஸ் பண்ண போகிறேன். அதனால சில்வர் கியர் லாக் வேணும். அதே மாதிரி நான் உங்கள்கிட்ட போன வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த வாட்டி ஃபினிஷிங் ஹூக் வந்து நான் ஃபிஷ் ஹூக் வச்சு தான் செஞ்சு காட்ட போகிறேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பேர்ல்ஸும் தேவைப்படும். ஸோ நான் வந்து ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ உங்களுக்கு உங்கள் நெக்கில் மெஷர் பண்ணிக்கோங்க. இது கழுத்தொட்டி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ கழுத்தொட்டி இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் ஒரு சிக்ஸ் பேர்ல்ஸ் போட போகிறேன். ஓகேவா? ஸோ சேம் ப்ரொசீஜர் தான். இந்த மாதிரி சென்டரில் வச்சுட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்க மாதிரி நீங்கள் இந்த மாதிரி கியர் லாக்கை வந்து கீழே வச்சுட்டு இந்த வயரை வச்சு இப்படி எடுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். நீங்கள் கையில் விடுறதை விட இப்படி வயரில் வச்சு எடுத்திங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ சேம் ப்ரொசீஜர் தான். சென்டரில் இருக்கான்னு பார்த்துட்டு 2 பக்கமும் கியர் லாக் போட்டுருங்க. மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது இது சென்டரில் இருக்கா அப்படிங்கிறது. எங்கேயுமே ப்ரெஷர் கொடுத்து பெண்ட் பண்ணிடாதீங்க. இதை சென்டரில் வச்சு லாக் பண்ணிடுங்க. ஓகேவா? லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் கட்டரை வச்சு இப்படி பிடிச்சிட்டு நீங்கள் கரெக்டான பொசிஷனில் இருக்காங்கிறது பார்த்துக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் ஓடிட்டே தான் இருக்கும். நீங்கள் பிடிக்க வரைக்கும் பிடிச்சிட்டிங்கன்னா டைட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ எனக்கு வந்து இந்த பொசிஷன் கரெக்டு. ஸோ நான் இந்த இடத்துல இப்படி ப்ரெஸ் பண்ணிடுறேன். ஸோ ஒரு சைட் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு சைடு ஈஸியாக ப்ரெஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி கொஞ்சம் தள்ளி நான் போட போகிறேன். ஸோ கொஞ்சம் தள்ளி போடுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு நான் வந்து கியர் லாக்கை விட்டுறணும். கியர் லாக்கை விட்டுட்டு இன்னொரு பேர்ல் எடுத்து இன்னொரு பேர்லையுமே வந்து இந்த மாதிரி விட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இவ்வளோ ஸ்பேஸ் விட்டுட்டு திருப்பி வந்து கியர் லாக் போடணும். ஸோ ப்ரொசீஜர் சேம் தான். நீங்கள் இதில் வந்து 6 போட்டுக்கலாம், எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டு இதையுமே லாக் பண்ணிடுங்க. லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் பிடிச்சிட்டு செக் பண்ணிக்கோங்க. டைரெக்டாக லாக் பண்ணிடாதீங்க. பிடிச்சி செக் பண்ணிட்டு பொசிஷன் ஓகேனா லாக் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இப்போ இந்த சைட் போட்ட மாதிரியே நான் இந்த சைடும் போட போகிறேன். ஸோ ப்ரொசீஜர் சேம் தான். உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ அந்த டிஸ்டன்ஸில் நீங்கள் இதே மாதிரி ஸோ இந்த டிசைனுக்கான ப்ரொசீஜர் இதுதான். ஸோ உங்களுக்கு எத்தனை வேணும், உங்களுக்கு தூரமாக வந்து ஒரு 3 போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 3யோட ஸ்டாப் பண்ணிடலாம். இல்லை 6 வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 6 பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிஸ்டன்ஸ் எல்லாமே உங்களோட இஷ்டம் தான். நான் இதில் ஜஸ்ட் உங்களுக்கு நிறைய வீடியோவில் சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு இதில் ப்ரொசீஜர் தான் காட்டுறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி செயினை நீங்கள் எப்படி வந்து அட்டெம்ப்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர் தான் காட்டுறேன். மற்றபடி உங்களோட ஐடியாஸ் தான். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க குரூப்பில். ஸோ அதுக்கு தான் குரூப் உங்களோட ஒர்க்ஸ்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நான் என்னோட கமெண்ட்ஸ்லாம் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியே தான் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் உங்கள் கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான். நான் இந்த எல்லா கிளாஸ்லையும் நான் திருப்பி திருப்பி சொல்லுது நான் உங்களுக்கு மெத்தட் தான் சொல்லித்தரேன். ஸோ இதை வச்சு நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் 3 போட்டுட்டேன். நான் 6 போடுறதா பிளான் பண்ணியிருந்தேன் கரெக்டாக. ஸோ இன்னும் ஒரு 3 போடுறேன். ஸோ இந்த மாதிரி ஜம்பிங் போட்டுட்டு இன்னொரு ஜம்பிங். இப்போ நான் வந்து எல்லாம் கிட்ட போட்டிருக்கேன். நீங்கள் ஒன்னிங்க அப்படின்னு கூட போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ டோட்டலாகவே உங்களோட ஐடியா தான். ஸோ இன்விசிபிள் செயின் உங்கள் பிஸ்னஸ்னாலே நீங்கள் எங்கே எது கற்றுக்கிட்டாலுமே நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மெத்தடை கற்றுக்கோங்க. எப்படி அதோட பேசிக்கு அதெல்லாமே கற்றுக்கோங்க. மற்றபடி டிசைன்ஸு உங்கள் பிஸ்னஸ் பேஜில் நீங்கள் போடுற டிசைன்ஸ் எல்லாமே உங்களோட ஐடியா தான். எவ்வளோக்கு எவ்வளோ யூனிக்காக மற்றவங்கள மாதிரி இல்லாமல் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் யூனிக்காக போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து சேல்ஸ் வரும். ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து யூனிக்காக ஒரு டிசைன் பண்ணீங்கன்னா உங்களை பார்த்து ஒரு 4, 5 பேர் அந்த டிசைனை பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த பேர்ல் டிசைனே யாராவது ஒருத்தவங்க யூனிக்காக பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ அதுலேருந்து இப்போ பாருங்க எத்தனை பேர் இதை பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ நீங்கள் உங்களோட ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ண பாருங்கள். ஸோ நான் இன்னும் ஒன்று மட்டும் போட்டு முடிச்சுக்கலான்னு இருக்கேன். ஓகேவா? ஸோ அப்போ தான் எனக்கு இன்னைக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி 6ஓட முடிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சேம் ப்ரொசீஜர் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஒரு சைடு வந்து ஜம்பிங்னு சொல்லிட்டேன். ஒரு சைடு வந்து இந்த கியர் லாக் போட்டு அப்புறம் பேர்ல் போட்டு இதே மாதிரி நீங்கள் கோல்ட்லேயுமே பண்ணிக்கலாம். பேர்ல் வந்து சில்வர்லேயும் செட் ஆகும், கோல்ட்லேயும் செட் ஆகும். ஓகேவா? ஸோ நீங்கள் இதை கோல்ட்லேயும் பண்ணிக்கலாம். பாருங்கள் அவ்வளோதான்.
ஸோ, இப்போ இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஃபிஷ் ஹூக் பண்ணி இந்த இது எப்படி போடுறதுன்னு காட்டப் போறேன். ஓகேவா? ஸோ, ஃபிஷ் ஹூக் எடுத்துக்கோங்க. சேம் ப்ரொசீஜர் தான். இந்த மாரி கியர் லாக்க ஃபர்ஸ்ட்டு 1 போட்டுட்டு, ஃபிஷ் ஹூக்லயுமே இந்த ஹோல்ல விட்டுக்கோங்க. விட்டுட்டு, அதே மாரி பெண்ட் பண்ணி இந்த கியர் லாக்குள்ள போடணும். சேம் ப்ரொசீஜர் தான் ஃபிஷ் ஹூக்குக்குமே. நத்திங் டிஃபரெண்ட். ஓகேவா? ஸோ, இதே மாரி போட்டுட்டு நீங்க எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்ப செயின் வந்து ரெடிமேடா விக்கிற அந்த இதுவே ஓகேவா? இல்ல இந்த மாரி நீங்க பண்றீங்களா? அப்படிங்கிறது நீங்க டிசைட் பண்ணிக்கிறது தான். ஓகேவா? ஸோ, இப்போ இந்த மாரி போட்டாச்சு. ஓகேவா? ஸோ, இன்னொரு சைடு அதே மாரி ஜம்ப் ரிங் எடுத்துக்கோங்க. சாரி திருப்பி ஜம்ப் ரிங்கே சொல்லிட்டுருக்கேன். அதே மாரி கியர் லாக் எடுத்துக்கோங்க. ஒரு ஜம்ப் ரிங்கில இப்படி விட்டுக்கோங்க. விட்டுட்டு அதே ப்ரொசீஜர் தான் எல்லாத்துக்குமே. இதே மாரி பெண்ட் பண்ணி நீங்க இந்த மாரி உங்களுக்கு செயின் குட்டியா இருந்துச்சுன்னா, நீங்க குட்டியா பெண்ட் பண்ணவே பாருங்க. ஸோ, அப்பதான் வந்து உங்களுக்கு செயின் வந்து ஷேப் மாறாது. இந்த மாரி விட்டுட்டு, நீங்க பிரஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? பிரஸ் பண்ணிட்டு, இப்ப இந்த இடத்துல 1 மட்டும் இல்லாம நம்ம செயின்லலாம் ஒரு 4, 5 இருக்கும் தெரியுமா? அப்பதான் உங்களுக்கு ஏத்த ஹைட்டோ ஸோ, அது வந்து கொஞ்சம் கஸ்டமைஸா போட்டுக்கலாங்கிறதுக்காக, நான் இந்த மாரி இன்னும் ஒரு 3 ஹூக்ஸ் மட்டும் ஆட் பண்றேன். ஓகேவா? ஸோ, இன்கேஸ் வந்து என்னோட கஸ்டமருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹூக் போட்டா கரெக்ட்டா இருக்கும்னா, அவங்க ஃபர்ஸ்ட் ஹூக் போட்டுப்பாங்க. இல்ல செகண்ட் ஹூக், தேர்ட் ஹூக் அந்த மாரி. ஸோ, நான் வந்து அடிஷனலா ஒரு 3 ஜம்ப் ரிங்ஸ் மட்டும் அவங்களுக்காக குடுத்துடுறேன். நீங்க இதில 4, 5 கூட குடுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ சைஸுக்கு வேணுமோங்கிறத பொறுத்து நீங்க 4, 5 கூட குடுக்கலாம். ஓகேவா? ஸோ, நான் வந்து ஒரு 3 குடுக்குறேன். ஸோ, இப்ப நீங்க ரெடிமேடா அந்த இது வாங்குனீங்கன்னா, உங்களுக்கு இந்த நம்ம ஆட் பண்ண தேவையில்ல. அதிலேயே வந்து 3 ஆர் 4 இருக்கும். ஸோ, அவ்வளோதான் டிஃபரன்ஸ் இதுக்கும் அதுக்கும். மத்தபடி ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே சேம் தான். இந்த மாரி நான் 3 ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிட்டு நீங்க நார்மலா போடுற மாரி, இதில எதில வேணா உங்களுக்கு வசதியா இருக்கோ அதில போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ, அவ்வளோதான். உங்க செயின் ரெடி. ஸோ, இது இப்ப ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கிற செயின். இது வந்து அப்படியே நெக் ஒட்டி போடுற மாரி இருக்கும். ஓகேவா? ஸோ, இது லாங்கரா போடுறத விட நெக்க சுத்தி போட்டோம்னா, நீங்க தூரமா நின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செயினே தெரியாது. ஒரு 5, 6 பெர்ல் மட்டும் தெரியும். ஓகே. ஸோ, இது ரொம்ப ட்ரெண்டிங்கா போகுது. இதிலேயே பிரேஸ்லெட், இயரிங் எல்லாமே சேர்த்து பேராமாவும் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ, உங்களுக்கு இந்த மாரி வேற டிசைன்ஸ் வேணும்னா, WhatsAppல எனக்கு இந்த டிசைன் சொல்லி தாங்க அப்படின்னு ஃபோட்டோவோட அனுப்புங்க. நான் அதெல்லாம் வீடியோல உங்களுக்கு சொல்லி தரேன். ஸோ, இந்த கிளாஸ் அவ்வளோதான். தேங்க் யூ.